இந்த பதிவானது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவுங்க. இந்த பதிவின் மூலமாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் பொழுது, டிப்ரெஷன், அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்களில் அதிகமானவர் யார் இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஒரு மனசுக்குள்ளே எப்பயுமே ஒரு பதட்டமோ இல்லை தேவையில்லாத கவலைகளோ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது பல ஆண்டு காலமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கவலை வருதுன்னு சொல்லிட்டு. ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க, ஒரு பண உதவி கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே எடுத்து கொடுத்துருவீங்க. யாராவது சின்னதாக கஷ்டப்படுறாங்கன்னா உடனடியாக செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்துடுறீங்க. காரணம் என்னென்னா, உங்கள் மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம், இலகிய எண்ணம், ஏன் எல்லாம் கஷ்டப்படணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் அதை செஞ்சுருவீங்க. ஆனால் அப்படி செஞ்சுட்டு சரி நாள் ஆயிடுச்சே நம்ம போய் கேட்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். கொடுத்த பணத்தை தானே நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கரெக்டு. ஆனால் வாங்குறவங்க அந்த எண்ணத்தோடு வாங்குறது இல்லை. தனுசு ராசிக்கு இது அது அத்தனையும் உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதுதான். தனுசு ராசிக்கிட்ட இருந்து வாங்குவாங்க, யாருமே திருப்பி கொடுக்கக்கூடிய எண்ணத்தோடு வாங்குறவங்களே கிடையாது. இதுதான் உறுதி. 99% அதுதான் நிறைய தனுசு ராசிக்கு நடக்குது. அப்போ யாரால உங்களுக்கு டிப்ரெஷன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தை நீங்கள் தான் முதல்ல ஏற்படுத்திக்கணும். கொடுத்துட்டு நம்ம திருப்பி வாங்கிக்கலாம் நீங்கள் எண்ணத்தோட கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. திருப்பி தரலனாலே அது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒரு உதவி இன்னும் செய்ய மாட்டாங்க, கொடுத்ததையே கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்ற பொழுது ஒரு பிரச்சனை எனக்கு, நம்ம போய் கேட்டு பார்ப்போம். நம்ம அன்னைக்கு கஷ்டத்தில் அவங்க இருக்கும்போது நம்ம செஞ்சோம்ல, இன்னைக்கு நாம் கொடுத்துட்ருக்கோம், நம்ம கேட்டால் நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் நீங்கள் போய் அங்கே எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். இது எல்லாம் தாங்க பல ஆண்டு காலமாக உங்களுக்கு இதை மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. மன அழுத்தம் இதனால தான் உங்களை விட்டு போக மாட்டேங்குது. உங்களுக்குள்ளேயே அது ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவும் போயிடுது. நாம் எல்லாருக்கும் செய்கிறோம், அப்போ நம்ம ஏமாளியா, நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லையா, நமக்கு வாழறதுக்கு தகுதி இல்லையா, மற்றவங்கள மாதிரி நம்மளால் ஏன் இருக்க முடியலங்கிற எண்ணம் உங்களுக்கு அதுவே மன அழுத்தத்தை கொடுத்துருது. இதெல்லாம் தாங்க தனுசு ராசிக்கு அடுத்த கட்ட நகர்வை கொண்டுட்டு போக முடியாத அளவிற்கு பாதிப்புகளாக மாறிடுது. ஆனால் ஒரு விதத்தில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களிடம் உதவி கேட்டு வரும்பொழுது உங்களுடன் இருப்பவர்கள் கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம், இல்லை மனைவிக்கு கணவன், தாய் தகப்பன், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உங்ககிட்ட சொல்லுவாங்க, வேணாம் கொடுக்காத, தேவையில்லை, ஏன் அப்படி, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரிலாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. சுதந்திரமாக நான் செயல்படணும், நீங்கள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படிங்கிற எண்ணத்தாலேயே பெரும்பாலான தனுசு ராசி இன்னைய வரைக்கும் மன அழுத்தத்துக்கு ஆளாகிட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் யோசிப்பீங்க, அன்றைக்கே சொன்னாங்க, நாம் தான் கேட்கல, இப்போ அதை எப்படி வெளியே சொல்கிறது, வெளியவும் சொல்ல முடியல, ஆனால் நம்ம கொடுத்த இடத்துலேருந்து திரும்பி வரலை. சில விஷயங்கள் சில பேருக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொடுத்த இடத்துலேருந்து நீங்கள் என்னவோ கொடுத்துட்டு கேட்குறீங்க, ஆனால் அவங்க என்னவோ உங்களுக்கு கொடுத்துட்டு இல்லைன்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லுவாங்க. நீங்கள் கடன்காரங்க போல் அங்கே நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. இது எல்லாமே மனசுக்குள்ளேயே பூட்டி தான் வச்சுக்க முடியும், வெளியே சொல்லவும் முடியல உங்களால். இது எல்லாம் தாங்க மன அழுத்தமும் மன பாரமும் தனுசு ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த கட்ட வளர்ச்சி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எல்லாம் வெளியே வந்து தான் நீங்கள் ஆகணும். இனிமேனா மாறித்தான் ஆகணும். தனுசு ராசியை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் வந்துடணும் உங்களுக்கு. இந்த நேரத்துக்கு வந்திருக்கணும். பழகாமையும் இருக்க முடியாது, ஆனால் பழகணுன்றதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படணும். நீங்கள் என்னதான் பழகினாலும் சரி, என்னுடன் உறவாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லைங்கிறதுல நீங்கள் தெளிவாயிடணும். இனி பழகும்போதே அந்த இடத்துல நீங்கள் சொல்லிட்டே பழகிடணும். என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா பழகுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இதனால் உங்களுக்கு எந்த வித இழப்பும் கிடையாது. நான் தான் உங்கள் கூட பழகிட்டு கடைசி வரைக்கும் என் மனசுக்குள்ள கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல மன அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மன அழுத்தமே வராது, தெளிவாக பேசிடலாம். ஏன்னா தனுசு ராசி கொஞ்சம் நல்ல புத்திசாலியாக யோசிக்கிறவங்க தான். ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை அந்த மாதிரி தான் தெளிவாக யோசித்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல தான் இருப்பீங்க. இருந்தாலுமே நீங்கள் சில இடத்துல இந்த மாதிரி மாட்டிக்கிறது நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடுது. அதே போல் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு
பணம் குடுக்கல் வழங்கல்ல மட்டும்தான் நமக்கு டிப்ரெஷன் ஏற்படுதான்னு கேட்டால் இது பாதி. ஒரு 50% இந்த பிரச்சனை இருந்தால் மீதி 50% எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் கூடயே பழகிட்டு உங்கள் கூடயே அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் நல்லவர்கள் போலவே பழகுவாங்க, பொய் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாமல் பல விஷயங்களை அவங்க செய்வாங்க. ஆனால் உங்ககிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா, உனக்கு தெரியாமல் நான் எதுவும் செய்யலப்பா, உன் கூடயே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே குழிப்பறிப்பவர்களாக இருக்கும் பொழுது அது உண்மை ஒரு நாள் எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சுதானே ஆகணும். அந்த தெரிய வரும் பொழுது உங்களால் தாங்கி கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு மன அழுத்தம் ஏற்படும். அப்போ அது மாதிரி சூழ்நிலையில் உங்களை மீறி சில மன அழுத்தங்கள் நிச்சயமாக ஏற்படுது. நம்ம கூட தான்ப்பா இருந்தாங்க, இவன் எப்போ இந்த வேலையை பார்த்தான், என் கூடயே தானே சுற்றிக்கிட்டு இருந்தான், எனக்கே மாப்படிச்சிட்டான்ப்பா அப்படின்லாம் உங்கள் மனசுக்கு தோணும். அந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நம்பணுமே, நம்பி சில விஷயங்களை வேற சொல்லணும், இதை எடுத்துகிட்டு போய் எல்லார்கிட்டையும் சொல்லி இன்னைக்கு கெட்ட பேர் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள மன அழுத்தத்திற்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக மாறிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், புரிதலோடு பழகணும். எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோங்க. அதுக்காக நான் சொல்லாமே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் பாரமாக இருக்குதுங்க, கரெக்டு. ஆனால் உங்களுக்கு தெளிவு இருக்கணும். யாரு இவங்க, யாரு இவங்க, ரொம்ப பழகினவங்களா, நான் இத்தனை நாள் எத்தனை ஆண்டுகள் பழகி இருக்கோன்னு பார்க்கணும். நேற்று வந்தவன் இன்னைக்கு வந்தவன் போன வாரம் வந்தவங்ககிட்டலாம் நம்ம குடும்ப கதையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பார்க்குறவங்க கிட்டலாம் நம்மளை பற்றி பேசணுன்ற அவசியம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்திக்கிட்டாலே தனுசு ராசிக்கு பல சங்கடங்கள் இயற்கையாகவே தடைப்பட்டு போயிடும். இல்லை என் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா நான் சொல்லி தாங்க ஆகணும் அப்படின்னு நீங்கள் உளறுவாயின்னு பேர் எடுக்கிற அளவுக்கு சில தனுசு ராசி சொல்லிடுவாங்க, வாயை விட்டு சொல்லிடுவாங்க. அது உங்களுக்கே பிரச்சனையாக போயிடுது, உங்களோட கதை வெளியே தெரிஞ்சிடுது. ஒன்றும் பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்காதான்னு அது பெரிய இஷ்யூவாக பேசுவாங்க. அங்கங்கே அவ்வளோ மோசமாக இருக்கும், அதெல்லாம் சீக்ரெட்டாக உள்ளே வச்சு பாதுகாத்துக்குவாங்க. உங்களோட சின்ன விஷயம்னாலும் அதை பெருசாக்கி ஊதி பெருசாக்கி உங்களை ஒரு கீழ்த்தனமான ஆட்களாக மாற்றக்கூடியவர்களாக உங்களுடன் இருப்பவர்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இருந்து விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சொல்லிடுங்க தெளிவாக. நட்புனா என்னங்கிற தெளிவு உங்களுக்கு கரெக்டாக புரிதல் இருந்துடணும். என்னால் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் பிரச்சனை வராதுங்க, ஆனால் உங்களால் எனக்கு எந்த இடத்துலையும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அழுத்த திருத்தமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களை நீங்கள் புரிய வச்சிடணும். அப்போ தான் அவங்க உங்ககிட்ட ரொம்ப வம்பு பண்ண மாட்டாங்க. சில விஷயங்களை அவங்க உங்களை பற்றி தவறான தகவலை பரப்ப மாட்டாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டாலே சில பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு டிப்ரெஷன் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் செய்யணும். எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு மன அழுத்தமே வரக்கூடாது, எனக்கு நேரம் சரியில்லை, டைம் சரியில்லை, என் சூழ்நிலை மாறலை, 7.5 சனி முடிஞ்சு நான் இப்படியே தான் இருக்கிறேன்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அது பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த கிரகங்கள் எப்படி மாறினாலும் உங்களுடைய செயல்பாடுகள் தெளிவாக இருந்தால் மட்டும்தாங்க பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும். நேரமே சரியில்லை, டைமே சரியில்லைனாலும் அதுலேருந்து வெளியே வரணுன்ற எண்ணம் எப்படி தெளிவு கிடைக்கணும், உங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்கணும். இப்படி போனால் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வழி கிடைக்கும், அதை வச்சு நம்ம முன்னேறிடலாம், சரி பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தோடு அந்த வழியை தேட ஆரம்பிக்கணும். எப்படி வேணாலும் போவோம், அதுவாக வழி கிடைக்கும் அப்படின்னு தத்துவம் பேசிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா எந்த இடத்திலும் நம்ம ஜெயிக்க முடியாது. மன உளைச்சலாகவும் அவமானப்படுவோம், மேலும் மேலும் என்ன பண்ணுவோம், கீழே போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை, முன்னோக்கி பயணம் பண்ண முடியாது. இது இன்னும் உங்களுக்கு மன வலிமை இருந்து மன அழுத்தமாக தான் மாறிக்கிட்டு இருக்கும். மன வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது மன அழுத்தம் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கும். இது உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தும். முதல்ல பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தும். எப்பயும் போல் இருக்க மாட்டீங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க, ஒரே சோகமாக, துக்கமாக, கவலையாக, தனிமையாக இப்படியே சிலர் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு புரியும், ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, இவ்வளோ நாள் இப்படி இல்லையே, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தாங்கன்னு நமக்கு தோணும். அந்த அளவிற்கு மாற்றம் இந்த தனுசு ராசிக்கு அப்பப்போ மாறும். அதே போல் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அது உங்கள் கூட இருக்கிறவங்களாலேயே இருக்கும். கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாது. ஒரு நல்லது நடந்துடுச்சுன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, முகத்தில் கூட காமிச்சிக்க மாட்டாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களை பற்றி அவ்வளோ எண்ணங்கள் பொறாமையில் இருப்பாங்க. உங்களோட வளர்ச்சி அதெல்லாம் தடைபடக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒரு விதத்தில் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்டே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா அந்த செயல் வெற்றி பெறாது, மன அழுத்தம் ஏற்படும், பொருளாதார ரீதியாக இழப்பு ஏற்படும். கூட இருந்து நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களால தான். சொந்த பந்தமாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை, வேலை செய்கிற இடமா இருக்கலாம். நம்பி இருப்பீங்க, கடைசி நிமிஷத்தில் தான் சொல்லுவாங்க இல்லை அப்படின்ட்டு.
ஆரம்ப கட்டத்திலே எது ஒன்றும் முடியாதுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு. இது தனுசு ராசியின் இயல்பு. தனுசு ராசிக்கு நடக்கிறதே இதுதான். ஒரு இடத்துல இப்போ பணம் கேட்குறீங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டா கூட அடுத்த நீங்கள் வேற பார்த்துக்கு போகலாம். நம்பிக்கையாக சொல்லுவாங்க, உனக்கு நான் கொடுக்குறேன், நீ கவலையாக படாது அப்படின்வாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் நம்பி 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 அந்த இடத்துல கடைசியில் இல்லைன்ற பட்சத்துக்கு எந்த வித செயலும் பண்ண முடியாது. வேற எங்கேயும் கேட்க முடியாது, ரெடி பண்ண முடியாது, அவமானப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது இன்னும் உங்களுக்கு டிப்ரெஷன் ஏற்படுத்தும், மன உளைச்சலை கொடுக்கும். இதை நிறைய பேருக்கு ஏற்கனவே நடந்திருக்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். இல்லைங்க இது வரைக்கும் நான் அதெல்லாம் சந்திக்கலைன்றவங்களுக்கு இனி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை, கட்டாயம். கிரகங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராதாங்க இருக்காரு. நல்ல ஒரு அமைப்புல தான் இருக்காரு. ஒன்னே ஒண்ணுதான், வியாழக்கிழமை தோறும் நீங்க போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க, நிறைய மாற்றம் ஏற்படும். இல்லை அப்படி இல்லை என்னால் செய்ய முடியாது அப்படின்னீங்கன்னா கடலை சுண்டல் தானம் தரலாம். இல்லைன்னா நீங்களே கூட வியாழக்கிழமையில சுண்டல், வெள்ளை கடலையோ இல்லை கருப்பு கடலையோ ஏதோ ஒரு கடலையை நாள் புதன்கிழமை இரவே ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல அதை சாப்பிடுங்க. ஒரு 5, 11 அப்படின்னு கணக்கு பண்ணி ஒத்தைப்படையில் அதை சாப்பிட்டு பாருங்க, பல மாற்றங்கள் ஏற்படும். உடனடியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். செஞ்சுட்டு நான் இது வரைக்கும் பலன் கிடைக்கல, எனக்கு கிரக பலன் சரியில்லைன்றவங்கள கூட இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் மாறுங்க. அதனால தான் சொல்கிறேன், தெளிவாக சில விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாகவே இருக்காரு, இருந்தாலும் அவரோட முழு பலமும் உங்களுக்கு கிடைக்கணும், தசாபுத்தி சரியாக அமையணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யுங்க. உங்களுக்கு ஹனுமன் வழிபாடு சிறப்பு மிக்கதாக இருக்குங்க. எப்பயுமே ஹனுமன் வழிபாடு செய்யுங்க, விநாயகர் வழிபாடு செய்யுங்க. இது 2 வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து தினம்தோறும் செய்தாலே பல பிரச்சனையிலேருந்து எளிமையாக வெளியே வந்துடுவீங்க. மன அழுத்தத்திலேருந்து வந்துடலாம். காலம் உங்களுக்கு கனிவானதாக மாற்றி கொடுத்துருங்க. இதுதான், பிரபஞ்சமும் காலமும் உங்களுக்கு நல்லதாக அமையறதுக்கு இறைவனோட அனுகிரகம் முழுமையாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி சின்னதாக எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க. வாழ்க்கையில் தனுசு ராசி கூடிய விரைவில் பல மாற்றங்களை அடைந்து முன்னேற்றம் பெறக்கூடியவர்களாக மாறிடுவீங்க.